ஹலோ ஹால், ஐ எம் சாரா. ப்ளவுஸ் கட்டிங் பேட்டர்ன் 28 சைஸ்லேருந்து 48 சைஸ் வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பில் அண்ட் பேமெண்ட் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடை வச்சிருக்கவங்க பில் நோட் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஆனால் வீட்டில் இருந்து தைக்கிறவங்க பில் நோட்டுக்கு பதிலாக ஆல்ட்ரா என்ன யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட கிளாத் வாங்குறீங்க அப்படின்னா சுடிதார் ப்ளவுஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. லைனிங் வாங்கணுமா வேண்டாமா, இல்லை அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். அவங்க உடனே எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அப்போவே எதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும், லைனிங் எவ்வளோ ஆகும், தைக்கிற கூலி எவ்வளோ ஆகும், லேஸ் ஏதாவது வைக்கணும்னா அந்த லேஸ்க்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு லேஸ் வைக்கும்போது நீங்கள் தைக்கிறதுக்கும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லேஸ் ஒரு 30 ரூபா அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுக்கு 20 ரூபா ப்ளஸ் பண்ணி 50 ரூபான்னு சொல்லணும் லேஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ஐட்டத்துக்கும் ஒரு ரேட் இருக்கும். அந்த ரேட்டு கூட நீங்கள் தைக்கிறத வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு பில்லு மாதிரி ஒரு பேப்பரில் ரெடி பண்ணி கொடுத்துருங்க. அப்படி இல்லை லாஸ்ட்டாக நீங்கள் தைச்சிருங்க, நான் லாஸ்ட்டாக அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்டருக்கு லைனிங் வாங்கினீங்கன்னா லைனிங் எவ்வளோ வாங்கினீங்கன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் வந்து தைக்கிற கூலி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் உங்களுக்கு சாம்பிளாக ஒன்று காட்டுற ஒரு பேப்பரில் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். லைனிங் ப்ளஸ் வந்து 2 தைச்சிருக்கேன்னா 400 ரூபா, 2 × 200. சாரீ ஓரம் ஒரு சைடு குஞ்சம் இருக்கும், ஒரு சைடு குஞ்சம் இருக்காது. ஒரு சாரிக்கு அதுக்கு வந்து 10 ரூபா வாங்குவேன். அப்படி ஒன்றுனா நோட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சின்ன பேப்பருக்குள்ளே எழுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே எல்லா தெளிவாக எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கும் கிடைக்கும். அது போக நீங்கள் வந்து ஒரு சின்ன நோட் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ 1ஆம் தேதி 2 ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 400 ரூபா அல்லது 500 ரூபா வாங்கியிருப்பீங்க. அதை எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எவ்வளோ மாதம் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது போக அதுலேருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, மிச்சம் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சம்பாதித்தியம் அதிகமாகும். அதனால் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.